அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், அப்புறம் மங்காத்தா, இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் விறுவிறுப்பாக போகிற மணி ஹெய்ஸ்ட்டு, இந்த க்ரைம் பேஸ்டு த்ரில்லர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த வாரம் ரிலீஸ் ஆகி பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வர ஒரு படம் தான் ஏஸ். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து 2023 ஆரம்பிக்கப்பட்டு இப்போ 2025 தான் 1.5 வருஷம் கிட்டத்தட்ட கழிச்சு தான் வெளியே ஆகிருக்கு. இந்த படத்தில் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. ஏன்னா இந்த படத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர் படங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். அது இல்லாமல் இந்த படத்தில் ஹீரோயினா வந்து ருக்மிணி வசந்த் நடிக்கிறாங்க. அப்படின்னும் போது எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. ருக்மிணி வசந்த் யாருன்னா கன்னடத்தில் ரொம்ப ஃபேமஸான நடிகை. அவங்க நடித்து சப்த சாகர எல்லோ அப்படின்ற ஒரு படம் வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிச்சு. அது பார்ட்டு ஏ பார்ட் பின்னு சொல்லி 2 படமாக ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்ற படம். அந்த படத்தோட ஹீரோயின் தான் விஜய் சேதுபதி அவர்களோட நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக இருந்தது. இந்த படத்தோட இயக்குனர் வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருந்தாரு விஜய் சேதுபதி அவர்களை வச்சு. ஸோ அந்த டைரக்டரோட இயக்கத்தில் வர்றது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ் கூட அதிகமாகவே இல்லை, ப்ரெஸ் மீட் மட்டும் வச்சாங்க. அப்படி இருந்தும் படம் வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா விளம்பரம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் படம் வந்து நல்லா பக்காவாக இருக்குது. ஸோ இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து ரிவ்யூ கடைசியில் சொல்கிறேன். அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். படத்தில் வந்து ஏகப்பட்ட நுணுக்கமான விஷயங்கள்லாம் அந்த ரிவ்யூவில் இருக்குது, படத்தை பற்றிய ரிவ்யூவில் இருக்குது. அதனால் இந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்துக்கு விமர்சனம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். ஏன்னா ஏற்கனவே போன பல விமர்சனங்களை சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஹீரோ மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நான் படித்த அதே சென்னையில் இருக்க ஸ்கூலில் தான் படித்தார். என்னோட ஜூனியர் அவர். ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அவர் நடித்த படத்தை ரிவ்யூ பண்ணுறது எனக்கு சந்தோஷம்தான். ஸோ வாங்க விமர்சனத்தில் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ விஜய் சேதுபதி வந்து அவரோட அடையாளத்தெல்லாம் மறைச்சிட்டு பாஸ்போர்ட்டில் வந்து மலேசியாவுக்கு போகிறாரு. மலேசியா போயிட்டு புது வாழ்க்கையை தொடங்கலான்னு போகிறாரு. அப்போ வந்து அங்கே வந்து மலேசியாலேயே செட்டில் ஆகிருக்கிற விஜய் சேதுபதி வந்து மலேசியாலேயே செட்டில் ஆகிருக்கிற யோகி பாபு அவர்கள் வந்து ஏர்போர்ட்டில் வந்து பார்த்துட்டு அவர் கூட்டிகிட்டு போக வேண்டிய ஆளை நினச்சி இவரை தப்பாக கூட்டிகிட்டு போயிடுறாரு. போல்ட்டு கண்ணன் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி இவரை கூட்டிகிட்டு போயிடுற பேச விடாமலே. இவருக்கும் சரி வேறு வழி இல்லை, நம்மளுக்கு புதுசாக போய் வேலை தேட வேண்டாம்னு சொல்லி ஆமான்னு ஒத்துக்கிறாரு. அங்கே யோகி பாபு இவரை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே திவ்யா பிள்ளையோட ஹோட்டலில் வந்து குக்கு மாதிரி சேர்த்து விட்டுறாரு. அப்போ வந்து இவர் அதே ஏரியாவில் வசிக்கிற ருக்மிணி வசந்தோட அறிமுகம் ஆகுது. அது இவங்க 2 பேருக்குள்ள மோதல் ஆரம்பித்து திரும்ப அதுக்கு அதெல்லாம் மறந்துடுது. ஒரு கட்டத்தில் வந்து ருக்மிணி வசந்த் வந்து அவங்க வளர்ப்பு தந்தையால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை. அந்த வீட்டை விட்டு வெளியேறாமல் இருக்கணும்னா அந்த வீட்டை விலைக்கு வாங்கினா 10 லட்சம் வெள்ளி வேணும், அப்படி மலேசியன் வெள்ளி வேணும்னு சொல்லி இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா அவங்க வளர்ப்பு தந்தை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஸோ அதை பொறுக்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியேறணும்னு சொல்லி அவரை வந்து வெளியேற்றணும்னு சொல்லி 10 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் வெளியே போயிடுங்கன்னு சொல்லி ருக்மிணி வசந்த் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து விஜய் சேதுபதி வந்து அவரோட காதலிக்காக நானே வந்து அந்த படத்தை அரேஞ்ச் பண்ண கொடுக்க சொல்லிடுறாரு. அது இல்லாமல் யோகி பாபுவும் விஜய் சேதுபதியை எதிர்பாராமல் இன்னொரு வில்லனான அவினாஷ் கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. அவர்கிட்ட போய் வட்டிக்கு காசு வாங்க சொல்லி 10,000 வெள்ளிக்கு போயிட்டு அங்கே போய் இடங்கமாக மாட்டிக்கிட்டு கோடிக்கணக்கான படத்தில் வந்து தரணும்னு சொல்லி சைன் வாங்கிட்டு விட்டுறாரு. இல்லைனா பாஸ்போர்ட்டை தர மாட்டேன்னு சொல்லி பாஸ்போர்ட் பிடிங்கி வச்சுட்டு விஜய் சேதுபதி யோகி பாபுவையும் அனுப்பி விட்டுறாரு. ஸோ இப்போ விஜய் சேதுபதிக்கு அவரோட காதலிக்கு தர வேண்டிய பணம், அது இல்லாமல் அவர் வேலை செய்கிற அந்த திவ்யா பிள்ளையோட ஹோட்டலுக்கு கொடுக்க வேண்டிய கடங்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு லட்சக்கணக்கான பணம், அது இல்லாமல் இவங்க பாஸ்போர்ட்டை மீட்டுட்டு கோடிக்கணக்கான படத்தை செட்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரதுக்காக ஒரு ரிஸ்க்கான விஷயத்தை கையில் எடுக்கிறாரு, லைஃப் ரிஸ்க்கு. அந்த லைஃப் ரிஸ்க்லேருந்து அவர் வெளியில் வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் பரபரப்பான பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லாவே போகுது. எப்படி வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் மங்காத்தா மாதிரி நல்ல ஒரு விறுவிறுப்பான ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட்டு 1 2 வச்சு விறுவிறுப்பாக போகிற மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போயிருக்கிற இயக்குனர் ஆறுமுககுமார். அவர் ஏற்கனவே நான் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் படத்தை இயக்கியிருந்தார். அவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. படம் வந்து நல்லாவே ஒரு கமர்ஷியல் பேக்கேஜாக வந்து படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மிஸ்ட்ரியான த்ரில்லர் எலிமெண்ட்ஸு, அப்புறம் ரொமான்டிக்கான காமெடியான விஷயங்கள்லாம் கலந்து கட்டி நல்லாவே கொண்டாந்துருக்காரு. அதனால் படம் ஓரளவு நல்லாவே என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது, எந்த இடத்துலையும் போர் அடிக்காமலே போகுது. அவருக்கு பாராட்டுக தெரிவிச்சுக்கலாம். படத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து ஈஸியான ரோல் தான் இது. ஒரு அசால்ட்டாக ஊதி தள்ளிடுவார். இந்த மாதிரி ரோல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் இந்த படத்தில் வந்து நல்லாவே கேரக்டர் உணர்ந்து
ஓரளவு நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அவரு அந்த ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸு, அப்புறம் ஃபைட் சீன், ஆக்ஷன்ஸ், காமெடி வந்து யோகி பாபு அவர்களோட சேர்ந்து நல்லாவே கவுண்டர் குடுக்குறது. அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ட்விஸ்ட்டு, ஏஸ்ட் பிளானு, அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஃபைனலா அவர் வந்து சூதுகவும் மாரியான ஒரு பிளான் பண்ணி அதில எப்படி சக்சீட் ஆகுறாரு அப்படிங்கிறதெல்லாமே நல்லாவே ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். ஹீரோயின் ருக்மிணி ஹாசன் தான் படத்தில பில்லர் மாரி தாங்கி பிடிக்கிறாங்க. அவங்க வந்து படத்தில் சோகம், ரொமான்ஸு, அப்புறம் சென்டிமெண்ட் காட்சிகள், கோபம் எல்லாத்தையுமே அவங்க முகத்துல நல்லா வெளிப்படுத்துறாங்க. ஏற்கனவே சொன்ன மாரி கன்னட படத்துக்கு ஃபிலிம்பேர் அவார்டு வாங்கின சிறந்த நடிகை. தமிழுக்கு நல்ல ஒரு அறிமுகம். நிறைய படங்கள்ல இனி பார்க்கலாம். நம்ம எதிர்பார்க்கலாம் அவங்க நடிப்பை. அவங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். திவ்யா பிள்ளை அவங்க கேரக்டரை வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கும் நம்ம பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். ராயன் படத்தில் வந்து கவனம் ஏற்றிருப்பாங்க. அவங்க தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பாராட்டுகள். அப்புறம் யோகி பாபு அவர்கள் சமீபத்தில் ஒரு பல படங்களில் ஒரு காமெடி எடுபடலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மாவீரன் படத்தில் ஓரளவுக்கு நல்ல ஒரு அந்த ஹிந்தி பேசுகிற மாதிரி காமெடி அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் வந்து ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் ஒரு நல்ல காமெடி எடுபட்டிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக அவருக்கு அடிக்கிற ஒன்லைனர்ஸு, அப்புறம் அவர் மாட்டிக்கிட்டு முழிக்கிற சீன்ஸு, அப்புறம் விஜய் சேதுபதி அவர்களை மாட்டி விடுறது, வில்லன் கிட்ட மாட்டி விடுறதுன்னு சொல்லி அவரோட நடிப்பை வந்து ஓரளவு காமெடியில் இந்த படத்தை வந்து ஓரளவு ஃபீல் குட்டாக கொண்டு போகிறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் வராரு. நல்லாவே கொண்டு போயிருக்காரு. இதே மாதிரி படங்கள் நல்லா காமெடி பண்ணிட்டு இருந்தால் நல்லா இன்னும் கொஞ்சம் ஹிட் ஆகும். அவர் நடிக்கிற படங்கள் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் 2 வில்லன்கள். ஒன்று வந்து பப்ளு. அவர் வந்து ஏற்கனவே அவள் வருவாள மாதிரியான கிரே ஷேட் உள்ள கேரக்டரு. அவரும் கொடுத்த கேரக்டர் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. போலீஸ் கேரக்டரு, கிரே ஷேட் உள்ள போலீஸு, அப்புறம் வளர்ப்பு தந்தை கேரக்டர் 2த்தையும் சிறப்பாகவே கையாண்டு நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரே ஆள் தான். இந்த 2 கேரக்டரையும் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு கிரே ஷெட்யூல் கேரக்டரை நல்லா ஹேண்டில் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது கேஜிஎஃப்ல வில்லனா வந்து மிரட்டின அபினாஷ் அந்த படத்தில் வில்லனா வராரு. டான் மாதிரியான கேரக்டர் மலேசியாவில் கந்து வெட்டி கொடுத்து, அப்புறம் அந்த போக்கர் மாதிரியான விளையாட்டுகள், அந்த சூதாட்ட விளையாட்டுலாம் ஆடுற மாதிரி டான் மாதிரியான கேரக்டரு. அந்த அபினாஷ் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் இருக்குது. ஏன்னா பப்ளு கேரக்டரோட அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டம்மியாகவே இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா வில்லன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஹீரோ கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அவர் வந்து கொடுத்த கேரக்டர் நல்லா தான் பண்ணியிருக்காரு வில்லன் கேரக்டர். இருந்தாலும் அவரோட அடியாள்கள் வந்து எப்போ பார்த்தாலும் ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு தோத்துற மாதிரியே தான் வச்சிருக்காங்க காட்சி அமைப்புகள். மிரட்டுற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஒரு சேஸ் சீனில் வந்து மிரட்டிட்டு போவாங்க, கடைசியில் ஹீரோவை தப்பி விட்டுருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம். படம் ஆக ஓஹோ மைனஸே இல்லையா அப்படின்னா இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொண்டு போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே விஜய் சேதுபதி யார், அப்புறம் ருக்மணி என்ன பிரச்சனைன்னு சொல்லி ரொம்ப லென்த்து சீனாக வச்ச மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். படத்தில் வந்து பாடல்கள் நல்லா இருந்தாலும் பிஜிஎம்மும் நல்லா இருக்குது. ஆனால் இந்த லென்த்தான சீன்ஸால் அது கொஞ்சம் அடி வாங்கிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லேகிங் தெரியுது. ஸோ அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அது இல்லாமல் இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் தான் நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. குறிப்பாக ஒரு அந்த அந்த மணி ஹெய்ஸ்ட் ஒரு வர ட்விஸ்ட்டு, அதை கண்டுபிடிக்கும் போது அந்த இன்வெஸ்டிகேஷனில் வர ட்விஸ்ட்டு, அப்புறம் கிளைமேக்ஸில் வர ஒரு எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டு, யூகிக்க முடியாத ட்விஸ்ட்டுன்னு சொல்லி 2, 3 ட்விஸ்ட்டு படத்தை வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஹோல்ட் பண்ணுது. அதுக்கு ஈக்குவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா 4, 5 சீன்ஸை நல்லா பரபரப்பாக வச்சு ஜிமிக்ஸ் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. ஓரளவுக்கு தான் ஸ்பீடாக போகுது. செகண்ட் ஹாஃப் பரபரப்புன்னு பற்றிட்டு போகுது. ஸோ அதனால படம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபீல் குட்டாகவே முடிஞ்சது செகண்ட் ஹாஃபில். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேறு லெவலுக்கு படம் வந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் லாஜிக் பார்க்காம ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படம். கண்ணம் கொள்ளையடித்த மாதிரி, த்ரில்லர், மங்காத்தா மாதிரி விறுவிறுப்பாகவும் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேட்டரில் ஒன் டைம் பார்க்கலாம். ஓகேஷான படம் தான். அது இல்லாமல் இந்த படம் ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடப்படும். சேட்டலைட் சேனல்ஸ்லேயும் கொண்டாடப்படும். இந்த படம் கொஞ்சம் பெண்டிங்கான படம் தான். இருந்தாலும் அது எந்த இடத்துலையும் தெரியாத அளவுக்கு எப்படி மதகஜராஜா 7 வருஷத்துக்கு அப்புறம் ஹிட் ஆச்சோ, அதே மாதிரி இது 1.5 வருஷம் கழிச்சு வந்தாலும் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம். இந்த படத்துக்கு அதிகமாக விளம்பரம் பண்ணலை. பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட வெர்டிக்ட் என்னென்னா, ஒன் டைம் தேட்டரில் வந்து வாட்சபிள் தான். ஸோ இந்த படம் பேரண்டல் கைடன்ஸோட 16+ இருக்கவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங் இருக்குது. அது கூட சமாளிச்சிடலாம். கொஞ்சம் காமெடி வச்சு ஒப்பேத்திடுறாங்க. செகண்ட் ஹாஃபு பற்றின்னு போகுது. அது இல்லாமல் கிளைமேக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஃபீல் குட்டாக முடிச்சிடுறாங்க. செகண்ட் பார்ட்டும் வர மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மொத்த குழுவும் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. வேறு ரிவ்யூ, முன்னோட்டம் அல்லது அப்டேட் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.